கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. நாளும் ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை சிந்தையை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம் சுகித்திருக்கும்படியாய், நான் சுகமாக இருக்கும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த உலகம் என்னை பிழைக்க வைக்காது, இந்த வார்த்தை என்னை பிழைக்க வைக்கும். ஆமென். இந்த வசனம் என்னோடு கூட இடைபடும். ஒரு மனுஷன் சொல்லுகிற உலகபூர்வமான வார்த்தை என்னை கீழே தள்ளும், ஆனால் இந்த வார்த்தை என்னை எழுப்பி நிற்க வைக்கும். ஆகவே இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்தை அதிகமாக நேசியுங்கள். வார்த்தையை அதிகமாக கவனமாக கவனியுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையின் அன்பு அது ஈடு இணையற்ற ஒரு அன்பு. அந்த அன்புக்கு இணையே கிடையாது. அந்த அன்புக்கு ஈடு இணையே ஒன்றும் செய்ய முடியாது, ஆக முடியாது. அதுக்கு இணையாக ஒன்றுமே வர முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய அன்பு அந்த சிலுவையின் அன்பு. எல்லாவற்றிலும் மேலான அன்புனா அது சிலுவையின் அன்பு தான். வேதம் சொல்லுகிறது, சிநேகிதனுக்காக ஒருத்தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சிநேகிதர், என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பாவிக்கிறார். அவர் உங்களை என்னை நேசித்தபடியினால தான் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த அன்புக்கு ஈடாக ஒரு அன்பும் நிகரான அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் இந்த உலகத்தில் தாயின் அன்பு பெருசு, தகப்பனின் தியாகம் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய பரம தகப்பனுடைய அன்பு தான் பெருசு. ஆமென். அந்த அன்புனால தான் எங்கள் அப்பா அம்மாவே. அல்லேலூயா. அந்த அன்பு இல்லைன்னா அவங்களே இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவராகவே அவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த அன்பையின் ஆழத்தை நம்ம ரொம்ப அறிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. இந்த நாளின் கர்த்தரின் ஆலோசனை, நேசிக்கவே முடியாத என்னை நேசித்த சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. ஆமென். நேசிக்கவே முடியாத என்னை நேசித்த சிலுவையின் அன்பு. அதனால தான் சொன்னேன், அந்த அன்புக்கு ஈடு இணையே. எல்லா அன்பும் நாங்கள் நல்லா இருக்கிறாங்களா, அழகாக இருக்கிறாங்களா, காசு இருக்குதா, பணம் இருக்குதா, செல்வாக்கு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, இப்படி பார்த்து சில அன்பு என்ன செய்யும், நேசிக்கும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் நான் புழுதியில் குப்பையில் இருக்கும்போது என்னை நேசித்த அன்பு. ஆமென். அதனால தான் அந்த அன்புக்கு இணையே இல்லைன்னு சொல்கிறேன். எல்லா அன்பும் ஒரு விதமான எதிர்பார்ப்போடு தேடி வரும். ஆனால் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்னை தேடி வந்த ஒரே அன்பு என் சிலுவையின் அன்பு மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த அன்புக்கு ஈடாகாது. இந்த உலகமே அதுக்கு ஈடாக கொடுத்தாலும் ஈடாகாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த அன்புக்கு நான் என்ன செய்யணும், பாத்திரவானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு அன்பு எனக்காக ஒரு உயிரையே கொடுத்திருக்கிறார். அது அந்த அன்பு எனக்காக நான் அறிந்து கொண்டேன், எனக்காக நான் புரிந்து கொண்டேன், எனக்காக அவர் மரித்தார் என்பதை அறிந்து கொண்டேன். இதுக்கு பிற்பாடும் நான் அந்த அன்பை நேசிக்காமல் அந்த அன்பை விட்டு விலகி போகிறது எனக்கு நானே என்ன செய்கிறேன், ஆமாம், தீமையை வருவித்துக் கொள்வதற்கு சமம். எனக்கு நானே முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துறதுக்கு சமம். அந்த அன்பு என்னை தேடி வந்த பிற்பாடும் கூட நான் அதற்கு பாத்திரமான மாறலை அப்படின்னா நான் என்ன இல்லை, சரியான வழியை தேர்ந்தெடுக்கலைன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் அடிகளை என்ன செய்திருக்கிறாரா, உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். சொல்வோமா? என்னை எங்கிருந்து எடுத்தாரா? பயங்கரமான குழி. இந்த போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர், வீட்டில் ஆழ்துளை கிணறு போட்டிருப்பீங்களே, போர். எல்லாம் சொல்வீங்க, நான் 50 அடி போட்டேன், நான் 60 அடி போட்டேன், பாஸ்டர் 10 அடியில் தண்ணி வந்துருச்சு பாஸ்டர், எங்கள் வீட்டில் அவ்வளோ தண்ணி வசதி அப்படின்லாம் என்ன செய்வீங்க, நிறைய பேர் சொல்வீங்கல்ல. அந்த போர் வந்து 130 அடி, 230 அடி, 560 அடி இப்படிலாம் என்ன செய்வாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் போட்டிருக்கிறது வந்து 520க்கு 560 அடியோ போட்டிருக்குறாங்க. ஸோ 560 அடினா நீங்கள் உள்ளே குதிச்சிங்கன்னா ஆள் எங்கே இருக்கீங்க கூட தெரியாது. இல்லையா? ஆமென். உள்ளே குதிச்சிங்கன்னா எங்கே இருக்குமே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில லட்சம் அடி வச்சுக்கிங்களேன்.
சில லட்ச அடி ஆழம். அதுதான் பயங்கரமான குழி. எந்திரிக்கவே முடியாது, வர வாய்ப்பே இல்லை. விழுந்தால் மறந்துட்டு போயிட வேண்டியது தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு குழியிலிருந்து என்ன செஞ்சாராம்? உங்களை என்னையும் ஆண்டவர் எடுத்தாரா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சிலுவையின் அன்பு என்னை எங்கேருந்து தூக்குதுங்க? உங்களை என்னை எங்கேருந்து தூக்குது? பயங்கரமான குழி, உளையான சேறு, எந்திக்கவே முடியாத சேறு, ரொம்ப கடினமான ஒரு இடம், யாரும் திரும்பி பார்க்க முடியாத இடம். இன்னொன்று சொல்லுவோமா, பன்றி உலருகிற சேறு. இந்த சேற்றில் என்ன செஞ்சிடுவோமா? அதோடு ஒன்றா தான் கிடந்தோமா. அப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க இடத்துல இருந்த என்னையும் உங்களையும் என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? இன்று ராஜாக்களோடும் பிரபுக்களோடு அமரத்தக்கதாய் கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். இப்போ இருக்கிற வாழ்க்கையை என்ன செய்யுங்க? நீங்கள் இறங்கி இருக்கிறீங்களா, ஏறி இருக்கிறீங்களா? ஆமே. நான் சொல்ல முடியும், ஏறி இருக்கிறேன். நான் உங்களை குறித்தும் சொல்ல முடியும், நீங்கள் ஏறி தான் இருக்கிறீங்க. ஆமே. பழைய நிலைமையில் ஆண்டவர் உங்களை வச்சிடல. 20 வருஷத்துக்கு ஒரு ஐயா சொன்னாங்க, 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சா நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது தண்ணியை முட்டி போட்டு என்ன செய்வோம்? அதை கலங்காமல் குடிப்போம் அப்படின்னாங்க. எவ்வளவு காரியங்கள் பாருங்கள். அப்படிலாம் என்ன செய்திருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. அப்படிலாம் காலங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ அப்படியா குடிக்கிறோம்? இப்போ அப்படியா இருக்கிறோம்? இல்லை. அல்லேலூயா. உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த அன்பு நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறது. அந்த அன்பு எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறது. என்னை பழைய நிலைமையிலேயே வச்சு பார்க்குற அன்பு அல்ல, என்னை உயர்த்தி வைத்து பார்க்குற அன்பு. அல்லேலூயா. இந்த அன்பு என்னை பாவ சேற்றிலும் முளையான இடத்திலும் இருந்து எடுத்து எங்கே உட்கார வச்சிருக்குதான் பாருங்க, கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. என்னுடைய காரியங்கள், நீங்கள் அந்த சேருன்னு சொன்னவொடனே வெறும் சேரு அழுக்கு அது அப்படி மட்டும் இல்லை. அந்த இடத்துல நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, சௌகரியமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எந்த ஆசீர்வாதமும் கிடையாத இடம், இல்லாத இடம். அதுதான் உளையான சேரு, அதுதான் ஆழமான கிணறு, அதுதான் எந்திக்க முடியாத இடம். அந்த இடத்துல இருந்து தான் ஆண்டவர் உங்களை என்னையும் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. உளையான சேற்றில் இருக்கிறவனை தூக்கி எங்கே வைக்கிறீங்க? ஆமாம், கண்மலையின் மேலே உயர்த்துகிற அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லைங்க. அந்த அன்பு நம்மளை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறதா. ஆமே. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை கவனிக்கலை. இல்லை, சிலுவையின் அன்பு உங்களை ஒரு நாளும் விட்டு விலகலை. அவர் ஒரு நாளும் விட்டு விலகலை. அவர் சொல்கிறார், நான் அவங்க என் ரத்தத்தை உங்களுக்கு அடையாளமாகவே போட்டிருக்கிறேன்றாரு. அவர் எப்படி விலகுவார்? அல்லேலூயா. 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். தமதுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்களேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் தமதுன்னு சொல்கிறார்ல, அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இது வரைக்கும் தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்துறார். ஆமே. என் சிலுவையின் அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? என்னை எங்கேயோ தனியாக கூட்டிகிட்டு போய் கண்மலையின உடனே வேறு இடத்துல கொண்டு போய் வேறு கிரகத்தில் கொண்டு போய் வச்சு என்ன செய்கிறது? உயர்த்தாது. அந்த அன்பு குப்பையில் இருக்கும் பொழுது என்னை பார்த்த எல்லா கண்களுக்கு முன்பதாக, அதே ஜனத்துக்கு முன்பதாக என்னை பிரபுக்களோடு உட்கார பண்ணும். அதுதான் சிலுவையின் அன்பு, அதுதான் என் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு தான் நிகரில்லாத அன்பு. அல்லேலூயா. காசு இருக்கும் பொழுது, அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் வருகிற அன்பு அல்ல. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை அந்த நிலைமையிலேருந்து உயர்த்தி, நான் உயரத்துக்கு போனாலும் என்னை அதே போலவே நேசிக்கிற அந்த அன்பு, அது ஒன்று மாத்திரமே நிரந்தரமான அன்பு, நித்தியமான அன்பு, என் சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. ஆமென். முதலாவது ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்களை நான் கீழே இருந்து, பாதாளத்தில் இருந்து கண்மலையின் மேலே உயர்த்திட்டேன். அதற்கு விலையாய் கொடுக்கப்பட்டது சிலுவையின் ரத்தம். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் உங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணியிருக்கிறார். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு,
யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இங்க இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் யார் என்பதை அறிந்ததனால அல்ல, தெய்வம் அவர் யார் என்பதை அறிந்ததனால என் மேலே அன்பு கூர்ந்தார். புரியாது, நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எனக்கு என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, இப்படி அவர் அறிந்ததினாலே அல்ல, அவர் யார் என்பதை அறிந்ததினாலே. தெய்வம் யார், நான் இவங்களுக்கு தகப்பேன், நான் இவங்களை ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறேன், நான் இந்த ஜனங்களுக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறேன் அப்படின்னு அவர் செய்த காரியங்களை எண்ணி உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் முந்தின அந்த பாயிண்ட்டுக்கு இதுவும் அப்படியே பொருந்தும். எப்படின்னா, என்னுடைய மேன்மையினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய அந்தஸ்தினால் அவர் என்னை நேசிக்கலை, அவருடைய கிருபையினாலே அவர் என்னை நேசித்தார். அவருடைய இரக்கத்தினாலே என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். நான் இப்படிப்பட்டவன், நான் இவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. அதனால தான் சொல்லிட்டார் முதல்லையே, நீ எங்கே இருந்த, பாதாளத்தில். உன்னுடைய அதிகாரம் இருந்திருக்கலாம், ஒருவேளை அந்தஸ்து இருந்திருக்கலாம், பணம் இருந்திருக்கலாம், எங்கே இருந்தாலும் உன் வாழ்க்கை எங்கே தான் இருக்குது, பாதாளத்தில் தான். அதனால தான் சொல்கிறார், நீ யார் என்பதை அன்று என்ன பார்த்து சொல்கிறார், நீ யார் என்பதை அறிந்ததுனால அல்ல, உன்னுடைய செல்வாக்கு அறிந்ததுனால அல்ல, நான் யார் என்பதை அறிந்ததினாலே உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. தெய்வம் அவர் யார் என்பதை நேசிக்கிறதுனால, அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதுனால அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். இங்கே ஆண்டவர்தான் சொல்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கங்களேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் அவ்வளோ ஸ்பெஷலான ஆட்கள் பாருங்களேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஆண்டவரை தேடி போலையா, ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. கவனிங்களேன், நீங்கள் ஒரு 30, நான் என்னையே சொல்கிறேனே, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் மாடு தான் என் பேர், நானே வச்சுக்கலாம், எனக்கு நானே கோயில் மாடு தான், வெறும் சும்மா போக வர, அவ்வளோதான். கிறிஸ்தவ குடும்பமே தவிர மற்றபடி வேறு ஒரு பரிசுத்தமோ இல்லை வேறு எந்த டீசென்ட்டோ அப்படிலாம் என்ன இல்லை, ஒன்றும் கிடையாது. நான் வாட்டு சுற்றுறது, நான் வாட்டுக்கு போகிறது வர்றது தான். ஸ்கூலு, வீடு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, கேமு. ஆண்டவரை தேடுறதுன்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு வரலாறவே இருந்தது. அது அப்படி ஒரு வரலாறே கிடையாது. இத்தனை நாள் ஆண்டவரை தேடணும், காலையில் அடி விழும், ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, பைபிள் வாசி சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் செய்கிறதுக்கு என்னமோ மனசு என்ன செய்யாது இல்லை. இப்போ நான் ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்ததுனால அப்படி என்ன செஞ்சுருக்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் ஆண்டவரை அறியாத பேக்ரவுண்ட்லேருந்து என்ன செஞ்சுருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டுட்டேன். அல்லேலூயா. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல, இந்த சேரில், எத்தனாவது ரோவில், கீழே மேலே இப்படி கை வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருப்பீங்கன்னு ஆண்டவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. சர்வ ஞானின்றதுக்கு இதுதாங்க அடையாளம். அவர் சர்வ வல்லவர்ன்றதுக்கும் இதுதான் அடையாளம். ஆமே. அவருக்கு சாட்சி யாருன்னா நீங்களும் நானும் தான். ஆமே. சிலுவையின் அன்பு உங்களுக்காக எனக்காக செய்ததை இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோமே. 2025 வருஷம் ஆச்சே, நம்ம கேலண்டர் படி பார்த்தாலே 2025 வருஷம் ஆச்சு. கிமுன்னு பிரித்தாலே அது ஒரு 2000-3000 வருஷம் என்ன செய்யுது, பின்னாடி ஓடுது பாருங்கள். இவ்வளவு ஆண்டுகள் தாண்டியும் தெய்வத்துடைய அன்பு உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறது, ஒன்று சேர்த்து அவருடைய ஆலயத்தில் நிறுத்தி இருக்கிறது. இந்த அன்பு தான் சொல்கிறது, நீ என்ன தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதனால தான் நீங்கள் எத்தனை வாட்டி பின்னாடி போனாலும் உங்களை மூக்கணாங்க அவர் போட்டு திருப்பி கூட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. ஆமாம். எங்கே போகிற, நம்ம என்னவோ நேராக நினச்சி தான் போயிட்டுருப்போம். ஆண்டவர் அங்கே யூட்டன் வச்சுருப்பார். நம்ம நேராக போகிறோன்னு நினச்சா போயிட்டுருப்போம், ஆனால் யூட்டனில் திரும்பியிருப்போம் அப்போவே. அது நம்மளுக்கே தெரியாது. அல்லேலூயா. நான்லாம் நேராக போன ஆடு தான். எனக்கெல்லாம் எப்போ மூக்காங்க அவர் போட்டாருன்னே தெரில, எப்போ திரும்பணும். ஆமாம், ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி தான் என்ன செய்கிறேன். இப்போ இங்கே நிற்கிறது எனக்கே ஆச்சு. நானா இப்படி பேசுகிறேன், நானாக பேசுகிறேன் அப்படின்லாம் நான் செய்கிறேன்.
யோசிக்கிறேன். காரணம், ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எல்லா கிருபையும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். உங்களை அழைக்கும் பொழுதே அதுக்குண்டான உங்களுக்குள்ள அந்த கிருபையை வச்சு தான் என்ன செய்கிறாரு? உங்களை அழைக்கிறார். உங்களை அழைக்கும் போதே அந்த பலனை உங்களுக்கு கொடுத்து தான் என்ன செய்கிறார்? இவங்க பவுலை அழைக்கும் போதே அவன் இவ்வளவு வேதனையை தாங்கணும்னு அவனுக்கு உள்ளே வச்சு தான் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அவனை வரவழைக்கிறார், அனுப்புகிறார். எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கிற காரியங்களெல்லாம் அவர் முன்னாடி செஞ்சு வச்சுட்டார். மறுதளிக்கக்கூடாது, மறுதளிக்க மாட்டான். ஒரு வாட்டி இவன் அன்பை ருசி பார்த்துட்டானா இவன் என்ன செய்ய மாட்டான்? பின்வாங்க மாட்டான். அந்த கிருபை அவனுக்குள்ளே என்ன செய்கிறாரு? வச்சு தான் அவனை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் சில பாடுகளுக்குள்ளே கடந்து செல்றீங்கன்னா அந்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்கிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நம்புகிறாரு, என்கிட்ட இந்த கிருபை இருக்குது அப்படின்னு நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நீ நம்மளை ஒரு இக்கட்டுக்குள்ளே அனுப்புகிறாருன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம திரும்பி வருவோன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தாங்க அனுப்புகிறாரு. அல்லேலூயா. சிலுவையின் அன்பு நல்லா கவனிங்க. என் திராணிக்கு மிஞ்சி என்னை சோதிக்க விடாது. எனக்கு இருக்கிற திராணி அவருக்கு தெரியும். நான் எவ்வளவு தாங்குவேன், எவ்வளவு சூடு என்னால் தாங்க முடியும், எவ்வளவு வேதனை என்னால் தாங்க முடியும், இது எல்லாம் அவருக்கு தெரியும். யோபு எவ்வளோ தாங்குவான்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆடு மந்தை போயிடுச்சுன்னா அவன் சரி போட்டுன்னு விட்டுருவான். இப்போ பிசாசு சொல்கிறான், அவன் சரீரத்தை கை வச்சு பாரும், அப்புறம் அவனை நிந்திக்காரன் இல்லையா பாரும் அப்படிங்க. உடனே என்ன செய்யான்? போய் சரீரத்துக்கு அனுமதி கொடுக்குறார். அவன் என்ன செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டான்? மறுதளிக்க மாட்டான். அல்லேலூயா. உங்களை என்னையும் குறித்து ஆண்டவரடி சொல்வாரா? சொல்லுவார். ஏன்னா அந்த கிருபை உங்களுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை உங்களுக்கு வைக்காமல் ஆண்டவர் உங்களை அந்த இக்கட்டுக்குள்ள அனுப்ப மாட்டார். ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்கள் அப்பா. ஆமென். பேதுரு மீன் பிடிக்க போயிட்டார். அவன் மீன் இல்லாமல் வருவான்னு அவருக்கு தெரியும். அதனால தான் மீன் பொறிச்சு வச்சுருப்பார். வாராசா மீன் சாப்பிடு, ஊழியத்துக்கு போ. அல்லேலூயா. கவனிங்க, அவர் நல்ல தகப்பன். அவர் சிலுவையில் எனக்காய் செய்த காரியத்துக்கு நிகரே இல்லை. அது எல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். எல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். நான் யார் என்பது தெரிஞ்சதுனால அல்ல, அவர் யார் என்பதை அவர் அறிந்ததுனால என்னை நேசித்து அவர் பக்கமாக என்னை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் அழகாக, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன், என் நாமத்தில் நீங்கள் பிதாவை கேட்கும்போது கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யுது? கொடுக்கறதுக்காக நீங்கள் போய் என்ன செய்யுங்க? கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்களை நிலைத்திருக்கும்படி உங்களை என்ன செஞ்சுருக்கிறேன். ஆமாம். அந்த கனி உங்களை நிலைத்திருக்கிறதுக்கும் அந்த கனி உங்கள் இடத்துல வருகிறதுக்கும் அவர் ஏற்கனவே அதுக்குண்டான ஆயத்தங்களையும் செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா. அதையெல்லாம் அதை சொல்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே வைத்து தான் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து தான் அனுப்புகிறார். ஆமென். சீஷர்களை அனுப்புகிறார். வெறுங்கையாக போங்க, சாப்பாடு ஒன்று கொஞ்சம் என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆமாம், இன்றைக்கி சாப்பாடு, அதனால் வெறுங்கையாக போங்க, சாப்பாடு என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. ஆனால் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது குறையா இருந்துச்சா அப்படின்னு சீஷரை பார்த்து கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே. என்ன இல்லை? ஒன்றும் கொண்டு போகல, ஒரு குறையும். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீ போகிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன். உனக்கு எங்கெங்கே என்ன வேணும், பிஸ்கெட் வேணுமா அங்கே பிஸ்கெட் வரும், தண்ணி வேணுமா நீ ஒரு வீட்டு வாசலில் மட்டும் உட்காரு, தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். நீ போய் பிரசங்கம் பண்ண, அங்கே உனக்கு சாப்பாடு தருவாங்க. நீ திரும்பி வரும்போது அதே வாசலில் உட்காரு, தண்ணி வரைக்கும் அப்படியே வந்தால் பிஸ்கெட்டு திருப்பி என்ன செய்யலாம் என்கிட்ட. ஆமாம். ஒரு அம்மாவுக்கு தன் பிள்ளைய வேலைக்கு அனுப்ப மனசு இல்லையா? என் பிள்ளை என் கூடயே இருக்கணும், இங்கேயே எங்கேயா லோக்கல்லே வேலை பார்க்கணும், ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அவனுக்கு எங்கே வேலை கிடைக்குன்னு பார்க்கணும்னு ஆசை, தூரமாக வேலை பார்க்கணுன்னு ஆசையா. என்ன செஞ்சிட்டான்னா, வெளியூரில் வேலையை பார்த்துட்டான். அப்போ வண்டிலாம் இல்லை பாருங்கள். அவன் சொன்னாங்களாம், போகும்போது புளிய மரத்துக்கல்லையே படுத்துட்டு போடா, வரும்போது வேப்ப மரத்துக்கல்ல படுத்துட்டு வாடான்னாங்களாம். அந்த அம்மாவுடைய இது பாருங்களா, வரும்போது அப்படின்னா அவன் திரும்பி வருவான்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்போவே. என்ன இப்போ சொல்கிறாங்க, போகும்போது புளிய மரத்தில் என்ன செய்ய படுத்துட்டு போ. புளிய மரத்தில் படுத்து எழுந்தியே போயிருக்கான். இவனும் பாருங்கள், அம்மா பேச்சை தட்டாத பிள்ளை, புளிய மரத்துக்கல்ல என்ன செய்யிருக்கான், படுத்து போயிருக்கான். போகிறதுக்குள்ளே வியாதி, காய்ச்சல், ஜுரம், தலைவலி எல்லாம் வந்துருச்சு. புளிய மரத்துக்கல்ல படுத்தா என்ன வரும்? ஜுரம் வரும், மூச்சு திணறல் வரும், மூச்சு அடைக்கும், சளி ரொம்ப ஓவராக பிடிக்கும். வரும்போது வேப்ப மரத்துக்கல்ல எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, வரும்போது வேப்ப மரத்தில் படுத்து. வேப்ப மரம் யூஸ்வலாகவே ஒரு நல்ல கிருமி நாசினி. அந்த காற்று கீழே படுத்தோம்னா சீக்கிரமாக என்ன செஞ்சிடும். அந்த அம்மா எப்படி வைத்தியம் பண்ணியிருக்கு பாருங்கள் பிள்ளைக்கு.
போகும்போது வியாதி ஆக்கிருச்சு, வரும்போது சுகமாக்கிருச்சு. வந்த வயிறு சேர்றான், சுகமாக இருக்கிறான், ஒரு வியாதியும் இல்லை. சளி இல்லை, மூச்சு திணறல் இல்லை, தும்மல் இல்லை, இருமல் இல்லை, காய்ச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிட்டு. அவங்க சொன்னான் இங்கேயே எங்கேயே வேலை பாடுறான். இப்போ அவன் என்ன செய்கிறான்? லோக்கலில் போய் வேலை பார்க்குறான். பாருங்கள், நம்ம ஆண்டவர் கூட அப்படி தான் ஒரு சின்னத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரல அப்படின்னா ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடறாரு, ஆமாம் வந்துடுது. உடனே என்ன செய்யுது? வேப்ப மரத்துக்களை வந்துடும். உலகத்தில் போனீங்கன்னா புளிய மரம், அல்லேலூயா, ஆமாம். சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா வேப்ப மரம். ஆமாம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்ட்ராங் ஆயிடணும். ஆமாம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்கள் என்ன செய்வாங்களாம்? செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. நாட்டப்பற்றணும். நாட்டப்பட்டீங்களா? சிலுவையின் அன்பு உங்களை நாட்டி இருக்கிறது. ஆமென். 1-2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் உரியவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க பேதுரு இப்படியா எழுதுறாரு, இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதற்கு ஆயத்தமா இருக்குது. இவைகளெல்லாம் இந்த உலகம் எல்லாம் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியின் அதன் கிரைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு முடிக்கிறார். இப்போ நானும் அதே கேள்விக்குறியோடு தான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. சிலுவையின் அன்பு எனக்கு எல்லாவற்றையும் செய்தது. சிலுவையின் அன்பு என்னை முன்குறித்திருக்கிறது. அவர் இரத்தம் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது. அவர் இரத்தம் என்னை பாதுகாத்திருக்கிறது. அவருடைய இரத்தம் எனக்காக எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இந்த உலகத்திலே நான் அவருடைய பிள்ளையாய் வாழும்படி எனக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அது எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்துக்குரியவனாய் நான் இராதபடிக்கு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டபடியினால் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்று என்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணின தேவனாக இருக்கிறார். இவை எல்லாம் அவர் எனக்காய் செய்துட்டார். இப்போ அவர் என்னிடத்துல கேட்குறாரு, இந்த உலகத்தை நம்பி வாழ போகிறீங்களா, இல்லை என்னையை நம்பி வாழ போகிறீங்களா? ஆமே. உங்களுடைய பதில் என்ன? அல்லேலூயா. ஊழியக்காரர்களை பார்த்து கேட்குறாரு. ஊழியக்காரத்தில் ஒரு இடத்துல பவுல் சொல்கிறாரு, மனிதனை நாடியா தேவனை நாடியா, யாரை நாடி நான் போதிக்கிறேன்? இப்போ நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் மேலாவீர்கள் அப்படின்னா உங்களை ஆசீர்வாதமாகவே எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் நிச்சயமாகவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவீங்க. அப்படியே உங்களுக்கு குழு, ஆமாம் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, ஆசீர்வாதம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆசீர்வாதமே வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. வேதம் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசியிருந்தால் நானும் ஆசீர்வாதத்தை மட்டும் என்ன செய்வேன்? பேசுவேன். வேதம் என்ன செய்யுது? எச்சரிப்பையும் பேசுது. அப்போ நான் எச்சரிப்பையும் என்ன செய்யணும்? நம்ம எங்கள் பாஸ்டர் வேறு இங்கே பாருங்கள் அழகாக எழுதி வச்சிருக்கிறார், ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, நீ எல்லா சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் என்ன செய்யக்கூடாது? எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? ஜாக்கிரதையாக திருவசனத்தை என்ன செய்யணுமா? பிரசங்கம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண சொல்கிறார். நான் அசால்ட்டாக பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்னா எச்சரிப்பையும் சேர்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன், எல்லாவற்றையும் உனக்கு நான் அருளிட்டேன், ரத்தம் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருச்சு. இப்போ இந்த அழிந்து போகிற உலகத்தின் மேலே நம்பிக்கை வைக்க போறியா, இல்லை என் மேலே நம்பிக்கை வைக்க போகிறீங்களா? அல்லேலூயா. அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு அங்கே பேதுரு முடிக்கிறார். ஆமே. இந்த இரவு வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும், நான் கர்த்தருக்கு ஏற்ற தெய்வ பக்தியில் நடக்கிறேனா? நான் கர்த்தருக்கு பிரியமான வழி என்னிடத்தில் இருக்கிறதா? நான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் நடக்கிறேனா? கர்த்தருடைய இரத்தம் அது என் மேலே எனக்காக சிந்தப்பட்டதுக்கு நான் பாத்திரமானா இருக்கிறேனா? நான் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து என்னை தெரிந்து கொண்ட அன்பு அது. ஆமே. நான் தேடி போல என்னை தேடி வந்த அன்பு, என்னை நேசித்த அன்பு. ஏன்னா குப்பையில் அழுக்கில் இளையகுமாரன் வரும்போது பன்றி சாப்பிட்ற இடத்துல சேத்துல உழன்று எழுந்து என்ன செய்கிறான்? வரான். தகப்பன் அவனை கட்டி அணைத்தார் என்று வேதம் சொல்லுது. அவனுடைய நிலைமையை பார்க்கல, அவன் துர்நாற்றத்தை பார்க்கல, அவனுடைய ஏழ்மையை பார்க்கல, அவனுடைய அழுக்கை பார்க்கல, அவனுடைய கந்தையை பார்க்கல. அவன் என் பிள்ளைன்றதை மட்டும்தான் தகப்பன் பார்த்தார்.
அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறார். ஆனால் ஓயாமல் என்ன செய்யக்கூடாது? அது சரி, ரைட். ஓயாமல் பின்வாங்கி போகக்கூடாது. அது மீண்டும் சாக்கடையில் விழுவதற்கு சமம். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எந்த புத்திரனை தகப்பன் நேசிக்கிறாரோ அந்த புத்திரனுக்கு தான் ஆலோசனை கொடுப்பார், அந்த புத்திரனை தான் சிட்சிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்குது. நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் என்ன செய்வேன், சொல்லுவேன். ஆனால் என் மனசு முழுசாக அன்பு இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக என்ன செய்வேன், நடப்பேன். ஏன்னா அப்படி கொஞ்சம் கண்டிப்பாக நடந்தால் தான் அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் என்ன செய்யும், யோசனை வரும். அப்புறம் அவனை நான் எப்படி கரெக்ட் பண்ணணுமோ, ஆமாம், சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ, அதுக்கப்புறம் ரெண்டாவது அதுக்கு முன்னாடி என்ன செய்யும், கொஞ்சம் கண்டிப்பு. அல்லேலூயா. ஆமென். என் ஆண்டவர் கண்டிக்கிறவருங்க. ஏன் தெரியுமா? அவரிடத்துல சின்ன ஒரு தவறு இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுவார். ஆமென். சாட்டை எடுத்து அடித்தார்னு போட்டிருக்கேன், யார் மேலேயாவது பட்டுச்சுன்னு போட்டிருக்கா? யார் மேலேயும் படாது, சத்தம் மட்டும்தான் வரும். ஆனால் யாரும் அடின செய்யாது. இருக்கிற பண்ட பாத்திரத்தெல்லாம் கவுத்தி விடுவார். சாட்டையை எடுத்து அடித்தார்னா சத்தம் மட்டும் கேட்கும். எங்கேயாவது செவுத்தில் அடிப்பார், எங்கேயாவது கட்டையில் அந்த தூணில் தான் அடிப்பார். யார் மேலேயும் படாது. எல்லோரும் ஓடுவாங்க. ஆமாம், சாட்டை எடுத்தால் ஓடணும்ல, ஓடுவாங்க. ஆனால் யார் மேலே என்ன செய்யாது. அல்லேலூயா. அவர் கண்டிப்பு உள்ளவர், ஆனால் கரிசனை உள்ளவர். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கூப்பிட்டு வச்சு அழகாக பேசி அவனை சமாதானப்படுத்திடுவார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே உங்கள் இருதயத்தில் இந்த கேள்வியை வச்சுக்கோங்க, இந்த உலகத்துக்குரியவன் நான் இல்லை, இந்த உலகத்துக்குண்டான காரியங்களில் என் இருதயம் போகக்கூடாது. இந்த உலகம் எனக்குரியது அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன், நான் நித்திய ஜீவனுக்கு நேராக தெரிந்தெடுக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அடையாளம் போடப்பட்டவன். என் மேலே கர்த்தருடைய முத்திரை மோதிரம் இருக்கிறது. இந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.